எனக்கு வந்து அவார்டு கொடுத்த சினிமா எக்ஸ்பிரஸ் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன். அதாவது வரும்போது எல்லாம் வரும்போது வந்து எல்லாமே பார்ட்டிஸ் பற்றி அதெல்லாம் விட்டாங்க. மொட்டையும் அடிச்சிங்க நீங்கள், அதான் கேட்டாங்க. தலையை மொட்டை அடிச்சிங்க இல்லையா? நான் சொல்கிறேன் அப்படியாது. என்ன ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு சொன்னால், வந்து அது நியூயார்க் போகும்போது ஜஸ்ட் ஒரு ஆட் பார்த்து பேப்பரில் வந்து லேட்டஸ்ட் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் வாட் டு ஹேவ் எ லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் ஆஃப் நியூயார்க், டயல் திஸ் நம்பர். ஓகே அந்த சொல்லுறேன். ஸோ நான் வந்து சரி ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ரொம்ப நாளாச்சு, இது லேட்டஸ்ட் ஃபேஷன் ஹேர் ஸ்டைல் ஆஃப் நியூயார்க் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பர் டயல் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, சென்டர் நேம் என்ன, கார்னர் நேம் என்ன எல்லாம் கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. சரி அங்கே போனேன். அங்கே போன பிறகு சார் வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் அ மசாஜ். ஜப்பனீஸ் கேர்ள் இஸ் தேர், ஷி டஸ் எ வெரி குட் ஜாப். மசாஜ் நோ 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 தலை மசாஜ். சரி சரி சொன்னாங்க. ஓகே கட் பண்ணுக்கு வந்து தலை மசாஜ் சொல்கிறாங்களே சொல்லிட்டு நல்லா மசாஜ் பண்ணாங்க. யூ ரிலாக்ஸ் சார், ப்ளீஸ் பி பேக், அப்சல்யூட்லி பி ரிலாக்ஸ். ஓகே that's hairstyle you want, no? That now the New York fashion. Yeah, yes, that hairstyle I want. ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நான் அப்படியே இந்த ஜெட் லேக் வேற அப்படியே தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கிரன்னு ஒரு சவுண்டு, நான் ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரியா ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் தட்டி எக்ஸ்கியூஸ் மீ சார், will you please get up, see, look at you, how great you are looking. வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருக்காங்க. So how is this? I said, great sir, excellent. Nobody will do this job in India. Fantastic job. So this is the style of the சொல்லிட்டு, okay sir, what's the bill sir? Nothing sir, not much, only $120. கிட்ட 4000 ரூபாய் மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு. எனவே ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து என்னை வந்து கண்டிப்பாக யாரும் மொட்டை அடிக்க மாட்டாங்க. அதனால தான் நியூயார்க்கில் வந்து ஆண்டவன் மொட்டை அடிக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன்.